வணக்கம் நேயர்களே. காற்பந்தாட்ட போட்டியுடன் கூடிய பேரணி ஒன்று நடைபெற்ற பொழுது கலவரத்தை தூண்டும் வகையில் ஒரு கோடரியுடன் வந்து கலவரத்தில் ஈடுபட்டவர் அங்கிருந்த கலகமடக்கும் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த பயங்கரமான சம்பவம் எங்கு நடந்தது என்பதை நாங்கள் விரிவாக பார்ப்போம். யூரோ காற்பந்தாட்ட போட்டி அதனையொட்டிய பேரணி ஜெர்மனியில் இடம்பெற்றது. ஜெர்மனியில் நாங்கள் பார்த்தால் ஹம்பர்க் நகரில் வந்து இடம்பெற்றன. இந்த ஹம்பர்க் நகர் மத்தியில் இந்த காற்பந்தாட்ட போட்டிக்கான விளையாட்டு வீரர்கள் மற்றும் அதனோடு அடிய இந்த பேரணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று சன நடமாட்டத்திற்குள் புகுந்த ஒருவர் கைக்கோடரியுடன் வந்திருக்கின்றார். அந்த கைக்கோடரியுடன் அவர் வந்து அங்கிருந்த பலர் மீது அப்படியே எல்லாம் தூக்கி வீசுகிற மாதிரி விட்டுற மாதிரியான ஒரு ஆக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கின்றார். கடைசியாக போலீஸாருக்கு கிட்ட வந்து தாக்குதல் நடத்த முயன்றிருக்கின்றார். இதனால் போலீஸார் வந்து அதை பெருசாக பொருட்படுத்தல, கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டுருக்கணும் என்றாலும் அவரும் அது மூவ் ஆகி கொண்டு வந்து அப்படி எல்லாம் செய்திருக்கின்றார். கடைசியில் வந்து அவர்கள் கண்ணீர் புகை கொண்டு வீசுவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்ட பொழுது பின்பு அவரை காணவில்லையாம். பிறகு எங்கேயோ இருந்து ஓடி வந்தாராம். ஓடி வந்து பெட்ரோல் குண்டை வீச முற்பட்டிருக்கின்றார் போலீஸார் மீது. உடனே போலீஸார் விழித்து கொண்டு அவர் மீது மிளகு தண்ணீரை ஊற்றினார்களாம். அதில் எனக்கு ஒரு குழப்பம் கொண்டு வந்தது. புதுசாக இருக்குது, ஜெர்மன் போலீஸார் வந்து மிளகு தண்ணியை ஊற்றுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். என்னடா மிளகு தண்ணி, சரி ஓகே, சில வேளை எங்களோட தூளை கரைச்சி ஊற்றுற மாதிரி அவங்க மிளகை கரைச்சி ஊற்றுறாங்களோ என்று யோசித்தேன். சரி பரவாயில்ல, அது அப்படி இருக்கு. அவரும் அதுக்கு அடங்காமல் எல்லை மீறி பெட்ரோல் குண்டெல்லாம் வீச ரெடியான பொழுது அங்கிருந்த கலகம் எடுக்கும் போலீசார் பொறுமையின் எல்லைக்கு சென்று அவருடைய காலில் துப்பாக்கியால் சுட்டதால் சொல்லப்படுகின்றது. அந்த கலகம் எடுக்கும் காலில் துப்பாக்கியில் சுட்டதால் அவர் அந்த இடத்திலேயே விழுந்திருக்கின்றார். விழுந்தவுடன் அங்கிருந்த போலீசார் அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி சென்றிருக்கின்றார்கள். மருத்துவமனையில் அவருக்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுது. துரதிருஷ்டவசமாக அந்த நபர் உயிரிழந்து விட்டார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனவே இது போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. காலுக்கு கீழே, அதாவது காலில் சன்னங்கள் படுகின்ற பொழுது உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா, என்ன மாதிரியான விடயங்கள் என்பது தொடர்பாக ஆராயப்படுகிறது. போலீசாருடைய கடமைக்கு இடையூறு விளைவித்ததாகவும் அவர் பெட்ரோல் குண்டை போலீசாருக்கு வீசுவதற்கு முற்பட்டார் என்றும் இந்த பேரணியை குழப்ப முற்பட்டார் என்றும் பல வகையான குற்றச்சாட்டுகள் போலீசாரால் குறித்த சந்தேக நபர் மீது முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யூரோ காற்பந்தாட்ட போட்டி மற்றும் அதனையொட்டி இந்த பேரணியில் இடம்பெற்ற இந்த சம்பாவிதம் சம்பந்தமாக அங்கிருந்தவர்கள் மத்தியில் பாரிய குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பேரணியை குழப்புகின்ற நடவடிக்கை இது திட்டமிட்ட செயலா, யாருக்காவது அல்லது யாராவது சிலர் இவருக்கான பணத்தை கொடுத்து ஒரு கூலியாக இவரை செயற்படுத்தினார்களா, அல்லது இவருக்கு என்ன பிரச்சனை அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவரா என்பது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த போலீசார் இப்பொழுது அந்த நபர் உயிரிழந்து விட்டார் என்றவுடன் யாரை கேட்டு அறிந்து கொள்வது என்றதான குழப்பத்தில் இருப்பதாக போலீசார் அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள். எனினும் விசாரணைகள் தொடரும் பட்சத்திலே விசாரணைகள் தொடர்கின்றன. அந்த விசாரணைகளின் முடிவில் தான் அந்த நபர் யார், அவர் யாராவது அனுப்பினார்களா இல்லையா என்பது தொடர்பான மேலதிக விவரங்கள் வெளிவரும் என்று ஜெர்மனி போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் உறவுகளே.